அண்மைச் செய்தி. புதுக்கோட்டை அருகே ஜல்லிக்கட்டில் காளை வளர்ப்பதில் ஏற்பட்ட தகராறில் இளைஞரை வெட்டி கொலை செய்த 5 பேர் கொண்ட மர்ம கும்பல். இதனையடுத்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இளைஞர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து பெற்றோர், உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையில் புதுக்கோட்டை அருகே இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதையடுத்து படுகொலையை கண்டித்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தேவராஜ் பழனி. வணக்கம் தேவராஜ் பழனி. தற்போது ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பதில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொலையாளிகள் தற்போது பிடிபட்டு இருக்கின்றன. அவர்களை பிடிக்க காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்து வருகிறது? கொலையை கண்டித்து மறியல் போராட்டத்திலும் உறவினர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கள நிலவரம் என்ன? விரிவாக பதிவு செய்யுங்கள். வினோத், புதுக்கோட்டை அருகே உள்ள கீழவேப்பங்குடி கிராமத்தைச் சேர்ந்த இன்பரசன் இன்று வழக்கம் போல் கொத்தனார் வேலைக்கு இருசக்கர வாகனத்தில் சென்ற பொழுது அழகம்பாள்புரம் என்ற இடத்தில் 5 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இது குறித்து வல்லத்தராக்கோட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த கொலை சம்பவத்தை கண்டித்தும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்து வலியுறுத்தியும் இறந்தவரின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் புதுக்கோட்டை தஞ்சை சாலையான முள்ளூர் என்னும் இடத்துல சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றதுனால அப்பகுதியில் அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வர்றாங்க. அப்பொழுது அவர்கள் கூறுகையில் இந்த சம்பவத்தை கண்டித்தும் இதில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் கலந்து செய்வோம் என்று அவர்கள் காவல்துறையிடம் தெரிவித்தனர். இதனையடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததை அடுத்து தற்பொழுது மறியல் போராட்டமானது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வினோத், கொலை வழக்கு தொடர்பாக தற்போது உறவினர்கள் மற்றும் பெற்றோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலுக்கு நன்றி தேவராஜ் பழனி.